وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தராபிகிலே இரண்டாவது அத்தியாயமான பக்ரா சூரா நிறைவு பெற்று மூணாவது சூறாவான சூரத்துல் இம்ரான் ஆரம்பமாகியிருக்கிறது. பக்ரா சூராவினுடைய 186வது வசனத்தில் தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். துஆ கேட்கிறத பற்றி அல்லாஹ் சொல்றான். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் என்ன கேட்டா, நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுகிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அல்லா இடத்துல நாங்கள் துவா செய்யும் பொழுது எப்படி துவா செய்ய? எங்களுடைய சத்தத்தை அல்லாஹ் கேட்பானா, அல்லது அல்லாஹ் தஆலா கேட்கறதுக்காக வேண்டி நாங்கள் சத்தத்தை அதிகமாக உயர்த்தி சத்தம் போட்டு துவா செய்யணுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டதுக்கு அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சிருக்கான். இந்த வசனத்தை இறக்கி வச்சு அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்றான். அப்ப துஆனா என்ன, துஆவுடைய பவர் என்ன, துஆவில் நம்ம பேணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும், துஆவுடைய விஷயத்துல நாம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆயத்து நமக்கு உதவியாக இருக்கிறது. துஆங்கிறது நல்ல விசுவாசியினுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. துஆவுக்குன்னு தனி ஒரு பவர் இருக்குது, ஒரு விசேஷமான ஒரு ஆயுதம் அது. ஆனால் அந்த துஆவை கேட்கக்கூடியவர் இருக்கிறார் பாருங்க, அவரை கவனிச்சு அது இன்னும் சிறப்பு பெறுது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? துஆங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம், அதை கொண்டு நிறைய விஷயங்களை நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம். ஆனால் யார் அந்த துஆவை கேட்குறாரோ அப்படிப்பட்டவருடைய நடத்தைகளை, சிந்தனைகளை, இறை நம்பிக்கையை, இறை எச்சத்தை, நல்ல பண்புகளை கவனித்து இன்னும் அந்த துஆ அவருக்கு அதிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்குது, அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஒரு நல்ல விசுவாசியினுடைய ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் தான் துஆ என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த துஆவை வச்சு தான் நமக்கு வேண்டியதை பெற முடியும், நமக்கு வேண்டாததை தட்டிவிட முடியும். அதே போல பலதரப்பட்ட கோரிக்கைகளை இந்த துஆவை கொண்டுதான் அல்லாஹ்விடத்துல கொண்டு போக முடியும். அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கு மத்தியில தேவைகளை நிவர்த்தி செய்தல் என்பதற்கான ஒரு சாதனம், ஒரு உபாதை இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தன்னுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக எத்தனை மாநாடுகள் நடத்தப்படுது, எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது, எத்தனை போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதற்கென்று ஒரு நேரம் குறிப்பிட்டு, அதற்கென்று சில விளம்பரங்கள் செய்து, அதற்கு பலாயிரக்கணக்கான செலவுகள் செய்து, பலாயிரக்கணக்கான பேர்களை திரட்டி அந்த மாநாட்டின் மூலமாகவோ, தீர்மானங்களை நிறைவேற்றி ஆர்ப்பாட்டங்களின் மூலமாகவோ, உண்ணாவிரதத்தின் மூலமாக பலதரப்பட்ட ரிஸ்குகளை எடுத்து, கஷ்டங்களை எடுத்து, அதுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய கவனத்தை நம்முடைய கோரிக்கைகளின் பக்கம் திருப்பி ஆதாயம் அடைய முயற்சிக்கிறோம், சலுகைகளை பெற முயற்சிக்கிறோம், உரிமைகளை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். இவ்வளவும் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கெல்லாம் பெரிய அரசாங்கம், மாலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் பேரரசன், அந்த அல்லாஹ்வுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்கு, அல்லாஹ்வுடைய பார்வையை தன் பக்கம் திருப்புவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபாதை இந்த துஆவாக இருக்கிறது. இதுக்கு ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, போராட்டம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, செலவு இல்லை, யாரையும் போய் அண்ட வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களும் இந்த துஆவில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கைகளை முன் வச்சு பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த துஆவுக்கு எந்த விதமான நேரம் இல்லை, காலம் இல்லை. இந்த நேரத்தில் தான் செய்யணும், இந்த காலத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நேரமோ காலமோ
கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் துவா செய்யலாம், எங்கே வேண்டாலும் இருந்துகிட்டு துவா செய்யலாம், யாரு வேண்டாலும் துவா செய்யலாம். பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், வயசானவங்க, யாரு வேண்டாலும், ஏழைகள், பணக்காரர்கள், பலகீனமானவர்கள், பலமானவர்கள், இப்படியாக எதை வேண்டாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கலாம் ஃப்ரீயா. இதுதான் அதுதான்ங்கிறது இல்லை. நல்ல விஷயங்கள் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். நின்றுக்கிட்டு துவா கேட்கலாம், நடந்துக்கிட்டு துவா கேட்கலாம், சாஞ்சுக்கிட்டு துவா கேட்கலாம், வீட்டில் உட்காந்துக்கிட்டு துவா கேட்கலாம், ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது துவா கேட்கலாம், தொழுத இடத்துல உட்காந்துக்கிட்டு துவா கேட்கலாம், தொழாத இடத்துலையும் இருந்துக்கிட்டு கேட்கலாம். மனைவியை பார்த்த உடனே அதுக்கு ஒரு துவா இருக்குது, மனைவிடத்தில் உறவு கொள்ளும் பொழுது அதுக்கு ஒரு துவா இருக்குது. அதே போல மரணமான வீட்லையும் துவா செய்யலாம், மனமான வீட்லையும் துவா, திருமணமான வீட்லையும் துவா செய்யலாம். புதுசாக வீடு புதுசு போகிறோம், அதுக்கு ஒரு துவா இருக்குது. புது ஆடை உடுத்துக்கிறோம், புது ட்ரெஸ்ஸு போடுறோம், அதுக்கு ஒரு துவா இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை கொஞ்சிறோம், அதுக்கு ஒரு துவா இருக்குது. தும்பல் வரும் பொழுது ஒரு துவா இருக்குது, கொட்டாவி வரும்போது ஒரு துவா இருக்குது, சாப்பிடும்போது ஒரு துவா இருக்குது, பால் அருந்தும்போது துவா இருக்குது, விருந்து சாப்பிட போகும் பொழுது விருந்தாளியினுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு ஓதுற ஒரு துவா இருக்குது, காரில் போகும் பொழுது துவா ஓதலாம், கப்பலில் இருக்கும் பொழுது துவா ஓதலாம், கடலில் இருக்கும் பொழுது துவா ஓதலாம், கரையில் இருக்கும் பொழுது துவா ஓதலாம், தனிமையில் இருக்கும் பொழுது துவா ஓதலாம், கூட்டா இருக்கும் பொழுது துவா ஓதலாம். துவாங்கிறது எப்போ வேண்டாலும், எங்கே வேண்டாலும், எப்படி வேண்டாலும் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சிஎம்ஐ போய் பார்க்க முடியுமா, ஒரு பிஎம்ஐ போய் பார்க்க முடியுமா? பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பாதி ஆயுசு போயிடும். அப்படி எங்கே அவன் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறது? அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை, கோரிக்கைகளை அவனுடைய கவனத்துக்கு கொண்டு போவதற்கு இந்த ஒரு சாதனத்தை இலகுவாக்கி தந்திருக்கிறான், எளிதாக்கி தந்திருக்கிறான். அப்படி நம்ம கேட்கக்கூடிய துவா சில சமயங்களில் உடனடியாக நிறைவேறும், சில சமயங்களில் தாமதமாக நிறைவேறும், சில சமயங்களில் நிறைவேறே ஆகாது. இப்படி மூன்று விதமா நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு முஃமினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா வீணாக்குறது இல்லை, ஒரு முஃமினுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே. அப்படி இருக்கும் பொழுது சில துஆக்கள் நிறைவேற்றாமலேயே போகலான்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், ஏதோ ஒரு கயிறுக்காக வேண்டி உலகத்துல கேட்ட அந்த துஆவின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா கொடுக்காம மறுமையில அந்த துவாவை பூரா சேமிப்பாக வச்சு அதற்கு தகுந்த ஒரு தரஜாக்களை கொடுப்பாங்க. நிறைவேற்றப்படாத துவாக்களை பூரா அடுக்கடுக்க அல்லாஹ் தஆலா சேமிச்சு வச்சு அதற்கு தகுந்த கூலிகளை மறுமையில கொடுப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கூலிகளையும் அந்த சவாபுகளையும் தரஜாக்களையும் பார்த்துக்கிட்டு அடியான் சொல்லுவானா, அப்பனா உலகத்துல நான் கேட்ட எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமே அப்படின்பான். இப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய துவாவை நமக்கு பலன் தரக்கூடிய ரீதியில் ஆக்குவானே தவிர எந்த ஒரு முஃமினுடைய துவாவும் வீணாகிறதில்லை. ஆனால் துவா கேட்கும் பொழுது தொழுகைக்கு எப்படி ஷர்த்தாக ஒழு இருக்குதோ, ஒழு செஞ்சாதான் தொழுக முடியும், ஒழு செய்யாமல் தொழுக முடியாது. அதே மாதிரி துவா செய்யறதுக்கு என்ன ஷர்த்து அப்படின்னு சொன்னால், சடையாமல் இருக்கணும், சோர்வடையாமல் இருக்கணும். சில பிசினஸ்களை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்ல பிசினஸ் தான், ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் சொல்றாங்களா இல்லையா? நல்ல பிசினஸ் தான், ஆனால் நம்ம அப்படியே உடனே அப்படி இப்படின்னு எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் பொறுமையா ஒரு வருஷத்துக்கு உட்காந்துருக்கணும், ரோட்டையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக கஸ்டமரே வராது, விரக்தி ஆகிடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. இப்படி வச்சு ஒரு வருஷத்துக்கு ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நல்லா சம்பாதிச்சிடலாம். இப்படிலாம் பிசினஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பிசினஸ்லையும் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது, இப்படி இருந்தால் அப்படி இருக்கலாம், அப்படி இருந்தால் அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி துவா கேட்கறதுல என்ன ஷர்த்து அப்படின்னா, சோர்ந்து போகக்கூடாது, சடைவடையக்கூடாது, விரக்தி ஆகக்கூடாது. விரக்தி ஆகிறதுக்கு என்ன இருக்குது? கொடுக்குறவன் அவன்ல நம்ம தேவையுள்ளவராக அளவில் இருக்கிறோம். நம்ம கேட்கக்கூடிய நிலையில தேவையான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஏன் தடை வரணும், நமக்கு ஏன் சோர்வு வரணும்? கொடுக்கக்கூடிய அவனை போய் நம்ம டிமாண்ட் பண்ண முடியுமா? அப்படி டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம சோர்வடைகிறது. என்னமோ அவனை ஒரு அதிகாரத்தோடு அவனை கேட்குற மாதிரி இருக்குது நம்ம சோர்வடைகிறது, சடைவடைகிறதுலாம். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல
அல்லாஹ் தஆலா கேட்கலைன்னா தான் வெறுக்கிறான், கேட்டா வெறுக்க மாட்டான். கேட்கிறத விரும்புகிறான். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த குணத்துக்கு எதிரான ஒரு பண்பு அல்லாஹ். மனுஷனை பொறுத்தளவில் மனுஷன் கேட்டா தான் வெறுப்படைவான், எரிச்சல் அடைவான். அல்லாஹ்வை பொறுத்தளவில் கேட்கலைனால அல்லாஹ் வெறுப்படைவான். எவ்வளவுதான் தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், உடன்பிறந்த சகோதரனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அதனால நெருங்கிய நண்பாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் கேட்க கொடுப்பாங்க. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை பெத்த பிள்ளை கேள்விக்கு மேல கேள்வி இருக்குது, ஒரு அளவுக்கு தான் பதில் சொல்லுவோம். ஓவரா கேள்வி கேட்டா ஒரு அடியை அடிச்சு போட்டுருவோம். வாய வச்சுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற. ஒரு தடவை என் பையன் ஒரு கேள்வி கேட்டான், இந்த போலீஸ் கேட்டெல்லாம் எதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. சிஎம் வர்றாங்க அதனால இந்த போலீஸ் கேட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் சிஎம் வந்தா ஏன் இந்த போலீஸ் கேட்டை போடணும்? சிஎம்னா யாருன்னு பேரெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், எதுக்கு அதுக்கு போலீஸ் கேட்டெல்லாம் போடணும்? ஒரு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? இல்லை எதிரிகள் வந்து அவங்கள வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வேண்டி. இப்போ எனக்கு எதிரிகள்லாம் இருக்கிறாங்களே, யார் அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கிற எதிரிகள் பேர்லாம் சொல்லலாம். இன்னாரெல்லாம் எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்களே, எதை கொண்டு போய் எங்கே வச்சு சிந்திக்கிறான் பாரு. இந்த மாதிரி அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பிரகாசமா கேள்வி வைக்குது. நிச்சயமா உங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுபவம் இருக்கும். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அப்படி ஒரு கேள்வியை கேட்குது. ஆக இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தான் பெத்த பிள்ளைகளா இருந்துச்சு. அதில் நம்மளுடைய பெற்றோர்களே வயசாகி போயிடுச்சு, முதுமையானவர்களே அடைஞ்சிட்டாங்க. தொடர்ந்து ஏதாவது கேட்டுக்கிட்டா நமக்கு எரிச்சல். ஆக கேள்விகள் கேட்பதாக இருந்தாலும் சரி, தேவைகளை கேட்பதாக இருந்தாலும் சரி, கோரிக்கை வைப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு தான். அதை மீறும் பொழுது மனுஷன் என்ன செய்வான்? எரிச்சல் அடைவான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அப்படி இல்லை. நீங்க அதிகமாக கேட்க அவன் சந்தோஷம் தான் அடையணும். நீங்க எவ்வளவு நேரம் கேட்டாலும், எத்தனை தடவை கேட்டாலும், எவ்வளவு பெருசா தேவைகளை முன் வச்சாலும், அதை கேட்க இவனுக்கு சந்தோஷம் கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாது. இதுதான் அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால தான் அல்லாஹ் ஆயத்தில் ஒரு ஆயத்தில் சொல்றான், யா ஐயும் இதாத்தால போதன ஆயத்து தான், இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபுலி, என்னை அழைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலளிக்கப்படும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அம்மை யுஜீபுல் முஸ்தர்ர இதா தஆ, நிர்பந்திக்கப்பட்டவன், ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலையினால நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அவன் அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அவனுக்கு பதில் கொடுப்பது யார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்றான். இப்போ மனுஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவன் கை விட்டுட்டான், காலை வாரிட்டான், குழி பறிச்சுட்டான், கழுத்து அறுத்துட்டான், தலையில மண்ணெளி போட்டான் அப்படிங்கிறதாக நம்ம பேசுகிறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது அல்லாஹ்வை பொறுத்தவரை ஏற்படாது. அல்லாஹ் கை விட்டுட்டான், காலை வாரிட்டான், கழுத்து அறுத்துட்டான் சொல்ல முடியுமா? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது ஏற்படாது. ரெண்டாவது, துவா செய்யும் பொழுது பெருசா அடுக்கு மொழியில கேட்கறது, பெரிய டைலாக்கா, பெரிய சொல்லழகா, அப்படி அதெல்லாம் இருக்கக்கூடாது. யதார்த்தமா இருக்கணும். துவாங்கிறது ஒரு இபாதத்து. அது ஏதோ மக்களை ஈர்க்கிறதுக்கோ கவர்றதுக்கோ அப்படி இல்லை. சில பேர் ஒரு ஆசை மீதியில் அப்படி சொல்றாங்க, ஒரு ஆர்வ கோளாறுல சொல்றாங்க, இங்க கேட்கிற அந்த துவாவில் அப்படி ஏன் அப்படி அரங்கமே அப்படியே நின்றணும் அப்படிம்பாங்க சில பேர். அந்த மாதிரியெல்லாம் சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்கிற கூடாது. துவாங்கிறது பயபக்தியா இருக்கணும், யதார்த்தமா இருக்கணும், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அப்படியே வெளிவரணும். இப்படித்தான் இருக்கணுமே தவிர துவாவினுடைய வார்த்தைகளில் அடுக்குமொழியை கையாளுறது, வசனங்களாக அமைச்சுக்கிறது, அதை ஒரு தத்துவமாக கொண்டு போகிறது, கவிதை வரியாக கொண்டு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் துவாவுடைய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து, ஒழுவோட இருந்து கிப்லாவை முன்னோக்கி துவா செஞ்சோம்னா அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. ஒழு இல்லாம கிப்லாவை முன்னோக்காம துவா செஞ்சாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும், தப்பில்லை. ஆனால் ஒழுவோட கிப்லாவை முன்னோக்கி செஞ்சோம்னா இன்னும் சிறப்பு அதிகமானதாக இருக்கிறது. அந்த துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரங்கள் எது அப்படிங்கிறத பற்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தஹஜ்ஜத்துடைய நேரம், அதிகாலை நேரம், அந்தி மாலை நேரம். அதிகாலை நேரம்னா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால, அந்தி மாலை நேரம் அப்படின்னு சொன்னா சூரியன் மறைகிறதுக்கு முன்னால. இந்த மாதிரி நேரங்கள் 5 வக்து தொழுகைக்கு பிறகு, அதான் வாங்கு காமத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய நேரம், குத்துபா 2 குத்துபா, ஜும்மாவில் குத்துபாவுக்கு இடையில அமர்றாங்க பாருங்க இமாம்,
அந்த சமயம் பெருநாளுடைய இரவு, மேராஜ் பராத் இரவு, ஆஷுராவுடைய நாட்கள், இஃப்தாருடைய சமயத்தில், சஹருடைய நேரத்தில், ரமலான் மாதம் கிட்டத்தட்ட முழுவதும் இரவு கொண்டு முழுவதுமே, குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவில் மழை பொழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய துவா கபூலாகுதான். மழை பொழியக்கூடிய சமயத்தில் அது ஒரு துவா கபூலாகிறதுக்கு ஒரு தோதுவான ஒரு நேரம் என்பதாக சொல்கிறாங்க. ஒரு தர்மத்தை செஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அந்த இடத்துல ஒரு துவா செஞ்சுறாங்க. யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்னு வச்சுங்களேன், தர்மம் அளிக்கிறோம், ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், கொடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு துவா செஞ்சுட்டா ஸ்பாட்லேயே உடனே அந்த துவா கபூலாகும். தர்மம் செஞ்சதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா, குர்ஆன் முழுமையாக ஓதி முடிச்சதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா, யாசின் சூரா ஓதுனதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா, அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை ஓதுனதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா, அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்லுகிற பொழுது நீருடைய நோக்கத்துக்காக ஒரு பிரயாணமாகி போறோம், அந்த சமயத்தில் கேட்கக்கூடிய துவா, திக்ருடைய மஜ்லிஸிலே கேட்கக்கூடிய துவா, நோய் விசாரிக்க ஒரு நண்பரை நோய் விசாரிக்க போறோம், போகக்கூடிய சமயத்தில் கேட்கிற துவா, அதே போல ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாரு, என்ன காரணத்துக்காக இந்த பிரயாணம் செய்தாருன்னு தெரியல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் பயணமாகி போறாரு, அந்த பயணமாக இருக்கக்கூடிய பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கேட்கக்கூடிய துவா, அதே போல ஒரு நோயாளி அவர் சுகமடைகிற வரைக்கும் அவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ்தாலா கபூலாக்குறாங்க. அதே போல ஹஜ்ஜுக்கு போனவர் மறுபடியும் அவருடைய வீடு வந்து சேர்ற வரைக்கும் அல்லாஹ்தாலா அவருடைய துவாவையும் கபூல் செய்கிறான். அப்புறம் 2 செலவாத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய துவா கபூலாகுது. துவாவுடைய ஆரம்பத்தில் செலவாத்து ஓதணும், துவாவுடைய கடைசியிலேயே செலவாத்து ஓதணும், அதுக்கு இடையில நம்முடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 செலவாத்துக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தோதுவானதாக இருக்கிறது. அதே போல நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறாரு, யாரோ சகோதரரோ நண்பரோ யாரோ நமக்கு பக்கத்தில் இல்லை, எங்கேயோ இருக்கிறாரு, அவரை நம்ம நினைவில் கொண்டு வந்து அவருடைய நலவுக்காக துவா செஞ்சோன்னு வச்சுங்களேன், அந்த துவா கபூலாகலாம். அதே போல அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவா கபூலாகுது. வீண்புலி சுமத்தப்பட்ட ஒரு பெண்ணின் மீது அவருடைய கற்பின் மீது கலங்க சுமத்தப்படுது, வீணாக ஒரு அபாண்டமாக, அந்த சமயத்தில் அது கேட்கக்கூடிய அந்த துவா கபூலாகலாம். உஸ்தாதுமார்கள், அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய துவா, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய துவா, இதுவும் கபூலாகலாம். யாருடைய துவாலாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அநியாயக்காரனுடைய துவா, சமுதாயத்துக்கே தெரியுது மோசமான அநியாயக்காரன் அப்படின்னு. இப்போ யாரு அநியாயக்காரன் சொல்றது? யாராவது மனசுல படுதா? வேணாம் சொல்லாது, ரமலான் மாசமா இருக்கு. அநியாயக்காரனுடைய துவா கபூல் ஆகாது. பெரும் பாவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். எப்போ பெரிய பெரிய பாவம், பெரிய பாவம்னா என்ன? விபச்சாரம், மது, சூது, இந்த மாதிரி பெரிய பெரிய பாவங்கள், இணை வைக்கிறது, இந்த மாதிரியான பாவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஈடுபட்டு இருக்கும் பொழுது அது சமுதாயத்துக்கே தெரிய வந்துடும். அவன் பகிரங்கமாக செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அந்த மாதிரியான நபருடைய துவா கபூல் ஆகாது. பெற்றோருக்கு வழிபட்டு நடக்காதவனுடைய துவா கபூல் ஆகாது. அதே போல கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியினுடைய துவா கபூல் ஆகாது. போரில் புறமுதுகு காட்டிக்கொண்டு ஓடக்கூடியவனுடைய துவா கபூல் ஆகாது. சமுதாயத்திற்கே மனிதாபிமானத்திற்கே எதிராக நடக்கக்கூடிய சமூக விரோதி, அவனுடைய துவா கபூல் ஆகாது. ஹராமான உணவையே உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவன், அவனுடைய துவா கபூல் ஆகாது என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே காணப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே போல ஒருத்தரை சபிச்சு துவா கேட்கக்கூடாது. அவன் நாசமாயணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை சபிக்கிற மாதிரி நம்ம துவாவை அமைச்சுக்கிற கூடாது. பாவமான விஷயங்களை கேட்டு துவா பண்ணக்கூடாது. நம்ம கேட்கக்கூடிய விஷயம் பாவமான விஷயம். நல்லா மது குடிக்கும் போது எனக்கு எந்த கறக்கமும் ஏற்படக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மாதிரி என்னென்ன பாவமான விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அல்லாஹ்வை அவமதிக்கிற மாதிரி பாவமான விஷயங்களை கேட்டு நம்ம துவா செய்யக்கூடாது. நடக்க முடியாத விஷயங்கள், அதாவது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, அப்படிப்பட்ட விஷயங்களை போய் நம்ம துவாவை கேட்டு இருக்கக்கூடாது. நேரம் வேஸ்ட். அது கடல் தண்ணி ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வந்தனால என்னால நான் பார்க்கணும் இப்படி இல்லாமல் கேட்கறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இது நடக்க சாத்தியம் இல்லாத விஷயங்களை துவாவில் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அதே போல துவாவை பொறுத்தளவில் அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஒரே துவாவையே கேட்டுட்டு இருக்கிறோமோ அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனுஷனா இருந்தா அடிச்சு போட்டுருவான். எத்தனை தடவை வைத்தியக்காரன் நினைச்சேன் அப்படின்னு அடிச்சே போட்டுருவான். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை கேட்டு எனக்கு மூளே போகுது, எந்திரிச்சு ஓடிடும் அப்படிமா. அல்லாஹ் எது சந்தோஷம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவையை, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் இடத்துல கேட்குறது, குடு 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 குடுன்னு கேட்குறது. இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பா ஐயா எவ்வளவு பிடிவாதமாக என்னை கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு என்னைக்காவது நாளைக்கு கொடுத்துருவான்.
அல்லாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அதனால திரும்ப திரும்ப கேட்கறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால நம்ம துவாவை பொறுத்தளவுல சடைவடையாம 5 வக்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா 5 வக்து தொழுகை கேட்கணும். எந்தெந்த நேரங்களில் எல்லாம் துவா கபூலாகுவதற்கு சிறப்பான நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ மறக்காம அந்த நேரத்தில் கேட்கணும். நிச்சயமா நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அல்லாஹ் நிறைவேற்றி தந்துவிடுவாங்க.